விஜய் டிவி பாலா அவர் குறித்தான ஒரு சர்ச்சை தான் கடந்த 3-4 நாட்களாக சோசியல் மீடியாவே ஒரு அல்லோலகளை பட்டுக்கிட்டு இருக்குது. குறிப்பாக அந்த வீடியோவில் பாலாவை பற்றி நிறைய விஷயங்கள் அவர் மீது அலிகேஷன்ஸ்லாம் வைக்கப்பட்டது. அவர் ஒரு சர்வதேச கைக்கூலிலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதுக்கு பதிலடி கொடுக்குற விதமாக பாலா வந்து நான் சர்வதேச கைக்கூலிலாம் இல்லை, நான் ஒரு தினக்கூலிங்க அப்படின்னு சொல்லிட்டு யாருமே எனக்கு உதவி பண்ணல, நான் சம்பாதிக்கிற பணத்தை தான் நான் வந்து உதவி பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு பதிலடி கொடுத்துருக்காரு பாலாவும். நீங்க பார்த்துருப்பீங்க, அவர் இந்த யூடியூப் சேனல் வீடியோவும் பார்த்துருப்பீங்க. பாலா கொடுத்த பதிலடி இண்டிவிஜுவலாகவும் நிறைய பேர் போட்டிருக்காங்க. நிறைய பேர் அவங்களுடைய மனதில் தோன்றியதை வீடியோ போட்டிருக்காங்க, டெக்ஸ்டா போட்டிருக்காங்க, டைப் பண்ணி போட்டிருக்காங்க. சில பேர் ஆதரவா போட்டிருக்காங்க, சில பேர் எதிர்ப்பா போட்டிருக்காங்க. அப்படி மாறி மாறி சோசியல் மீடியா முழுவதும் இதுதான் 2 நாளா ஒரு பேசு பொருளா போயிருக்கு. அவர் சொல்றாரு சர்வதேச கைக்கூலி இல்லை நான் தினக்கூலி அப்படின்றாரு. இது ரெண்டையும் தள்ளி வச்சுட்டு தினக்கூலிக்கு எப்படி பல கோடி வந்துச்சுங்கிறதா நம்ம கேள்வியா இருக்கு. நம்ம இது ஒரு தினக்கூலிங்க, நான் வந்து அணைய ஒரு தினக்கூலி, இனிமே ஏமாத்துறாங்க அப்படின்ற மாதிரி சொல்றாப்புலன்னா இவ்வளவு பணம் உங்களுக்கு எப்படி வந்துச்சு? ஒரு மீடியாவில் மட்டும் ஒரு ப்ரொஃபஷனலாக வச்சுக்கிட்டு அந்த மீடியாவில் இருக்கக்கூடிய வருமானம் கோடிக்கணக்கில் வந்துச்சு. அப்போ உங்கள் வருஷத்துக்கு எவ்வளோ வருமானம் அப்படிங்கிறது அதுக்கு நிறைய உதவிகள் செஞ்சுருக்கிறாரு. அதுக்கு ஒன்றும் சரியான விளக்கங்கள் ஒன்றும் கொடுக்கல. ஆனால் தெளிவாக ஒரு விளக்கம் சொல்லியிருக்கிறாரு. இந்த பணங்கள் பூரா நான் சொந்தமாக என்னுடைய வேர்வையை சிந்தி சம்பாரிச்சது. கிட்டத்தட்ட ஒரு நாளைக்கு நான் 5 மணி நேரம் தான் தூங்குறேன், 2 இட்லி தான் சாப்பிட்றேன், ஆட்டோவில் தான் போகிறேன், அதெல்லாம் சொல்றாரு. சொல்லி முடிச்சுட்டு ஆல்டோவா எல்லாரும் ஆட்டோ ஆல்டோ கார்ல தான் போறேன், ஆட்டோக்கு நம்மளாம் பைக்ல தான் போறோம், அந்த மாதிரி போறேன்னுங்கிறது நிறைய அவர் சொல்லி முடிச்சுட்டு எனக்கு அந்த வருமானத்தை வச்சு தானே செய்யறேன்றாரு. அவர் சொல்ற பிரகாரம் 10 ஆம்புலன்ஸ்ன்றாரு, அவர் நிறைய டிராக்டருங்கிறாரு, ஆட்டோங்கிறாரு, ஒரு ஏகப்பட்ட அவர் கொடுத்த உதவிகள் பல கோடிகள்ல வந்து நிற்கும் போல. அப்ப ஒரு தொலைக்காட்சியாங்கிற ஒரு இன்ஃப்ளூயன்சரா ஒரு ஈவெண்ட்ல கலந்துக்கிறக்கூடிய ஒரு நபராக இருக்கிறாரு. அவர் இந்த 4 வருஷத்துக்குள்ள தான் அவருடைய வளர்ச்சியே. 4 வருஷத்துக்குள்ள இத்தனை கோடிகள் எப்படி வந்துச்சுங்கிறது எல்லாரும் பொதுவான ஒரு கேள்வி. 2வது அவர் உதவி செய்யறத வந்து வீடியோ எடுத்து போடுறாரு. பார்த்தீங்கன்னா ப்ரொஃபஷனலாக வந்து ஒரு ஸ்கிரிப்டடா போடுறாரு. பார்த்தீங்கன்னா விஜயகாந்த் இறந்த இதில் கூட போய் அந்த சமாதியில் அவருடைய இதை வைக்கிறாரு. அவர் வாங்கின முதல்ல ஒரு ஷீல்டை கொண்டு போய் வைக்கிறாரு. பார்த்தீங்கன்னா அவரை ஃபாலோ பண்ணிட்டு ஒரு கேமரா போகுது. பார்த்தா இந்த பக்கம் ஒரு லேடி ஒருத்தவங்க வர்றாங்க. அவங்க இவர் கேட்குறாரு. பட் வந்து அவருக்கு உடனே என்னன்னு கேட்கறோன்னே காசு, அந்த விஜயகாந்த் சமாதிலேயே காசு கொடுக்குறாரு. காசு கொடுத்தோடனே அவங்க காசை வாங்கிட்டு அழுகுறாங்க. அப்படி அவங்க ஒரு க்ளோஸ்அப் வைக்கிறாங்க. இது எல்லாமே ப்ரொஃபஷனலாக ஒரு ஸ்கிரிப்டடாகவே பார்க்குறப்ப தெரியுது. அப்போ இதெல்லாம் வந்து தொடர்ந்து பண்ணிட்டு இருக்கிறாரு. இல்லை இந்த மாதிரி பண்ணாதான் வந்து அடுத்தவங்களுக்கு இன்ஸ்பயராக இருக்கும், அதனால 4 பேர் செய்வாங்க. என்கிட்ட சொல்றாங்க, நான் உதவி செய்யறத பார்த்து உங்களை பார்த்து நான் 4 பேருக்கு செஞ்சேன் அப்படிங்கிறார். ரைட், ஓகே. அப்போ எப்பவுமே எங்க போனாலும் 2 கேமரா தான் போறாரு. பார்க்குறப்ப அப்படித்தான் தெரியுது. இதுல என்னன்னா, நீங்க உதவி செய்றீங்க, நல்ல விஷயம் தான், அது 4 பேருக்கு சொல்றீங்க, அதனால 4 பேர் செய்யறாங்கன்னு உங்களுடைய வாதம். ஆனா உங்கள்கிட்ட உதவி வாங்குறவர்களுடைய மனநிலையை நீங்க யோசிச்சு பார்த்தீங்களா? உங்களிடம் முடியாம பட்சத்துக்கு தான் ஒரு கையேந்தி ஒருத்தட்ட உதவி வாங்குறாருன்னா அவர் எந்த மாதிரியான மன அழுத்தத்தில் இருப்பார். என்னதான் இருந்தாலும் அவருக்கு ஒரு தன்மானம் இருக்கும், நம்ம கை நீட்டி வாங்குறமேங்கிற ஒரு குற்ற உணவு இருக்கும், ஒரு அச்ச உணவு இருக்கும், ஒரு வருத்தம் இருக்கும் அவருக்கு. அந்த வருத்தத்தையும் வேதனையும் நீங்க அப்படியே க்ளோஸ்அப்ல எடுத்து அவங்க பண்ணக்கூடிய அந்த கண்ணீரையும் அழுகையை எடுத்து அதை ஒரு வீடியோவா பண்ணி அதை வந்து வெளியில போட்டு அதை நீங்க குறைந்தபட்சம் நீங்க வந்து அதை மறைச்சிருக்கலாம். தெளிவா ஆம்புலன்ஸ் நம்பர், அதுக்கப்புறம் பைக்கோட நம்பர்லாம் மறைக்கிறாரு. அதை மறைக்கிறது அவங்களுடைய முகத்தை மட்டுமாவது மறைச்சிருக்கலாம். நீங்க கொடுத்துருங்க, வேணான்னு சொல்லல, அந்த முகத்தை மட்டுமாவது மறைச்சு கொடுத்துட்டா கூட அவர்கள் யாருங்க, உதவி பெற்றவர்கள் யாருன்னு தெரியாது இல்லையா? அப்போ அதை நீங்க செய்றீங்க அப்படின்னா ஒருத்தருடைய அழுகையை நீங்க வீடியோவா எடுத்து போட்டு அதை வந்து ப்ரொமோஷனுக்கு பயன்படுத்துறீங்க. இது ஒரு விதமான மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜியா இருக்கு அப்படிங்கன்னு பல பேரும் பல கதைகளெல்லாம் கோட் பண்ணி சொல்றாங்க. இது வந்து அந்த இதோட ஸ்ட்ராட்டஜி, இது மாதிரி உலகத்துல ஒரு முறை இருக்கு அப்படின்னு நிறைய கதைகளை சொல்றாங்க. பிரிட்டிஷ் கதை இதுக்கு இந்த மாதிரி இது வந்து ஒரு மார்க்கெட் வே ஆஃப் மார்க்கெட்டிங் ட்ரிக், இது சிம்பத்தியை கிரியேட் பண்ண அப்படின்னு நிறைய அவங்கவுங்க அப்ப விஷயங்களை சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா அது எல்லாத்தையும் தாண்டி வச்சு ஒரு மனிதாபிமான அடிப்படையில் உதவி செய்வதை முதலில் தமிழர்களுக்கு தமிழ்நாட்டில் ஒரு பண்பு இருக்கு. இடக்கை கொடுப்பது வழக்கைக்கு தெரியக்கூடாது, தனக்கு மிஞ்சிதான் தான தர்மம்னு தமிழ்நாட்டில் நம்ம பரம்பரையா சொல்லிட்டு இருக்கக்கூடிய ஒரு விஷயம் இருக்கு. அப்ப நீங்க வந்து அதை மீறுறீங்க, தனக்கு மீறிய தான தர்மங்கிறதை மீறுறீங்க, இடக்கை கொடுப்பது வழக்கை கொடுக்க தெரியக்கூடாதுங்கிறதை மீறுறீங்க. அப்போ உதவி வாங்குறவர்களுடைய மனநிலையை கொஞ்சம் யோசிச்சு பார்க்கணும். அவருடைய முகத்தை எடுத்து வீடியோ போட்டு அவரை வந்து இது பண்ணி இப்போ நாளைக்கு உங்களுக்கு பிரச்சனை வந்த பிறகு அவங்களெல்லாம் திருப்பி வீடியோ போட சொல்றீங்க. இப்போ இது ஆம்புலன்ஸ் தப்பா போச்சு, ஆம்புலன்ஸுடைய நம்பர் தப்பா இருக்கு, இல்ல ஒரு பெயிண்டிங் பிரச்சனை அப்படின்றது, ஆமா பெயிண்டிங் எஃப்சி கொடுத்ததுல மாறி போச்சு அப்படின்னு இவர் சொன்னா கூட அந்த ஆம்புலன்ஸுக்கு வேகமாக அவங்க போய் திருப்பி எஃப்சி வாங்கினது, திருப்பி நம்பர்லாம் மாத்தினதாக ஒரு தகவல் சொல்லிட்டு இருக்காங்க. அது என்ன உண்மைங்கிறது தெரியல. அப்ப அவங்க பயன்பெற்றவர்கள்ட்ட நான் தான் பைக் வாங்கினேன், அண்ணன் தான் எனக்கு பைக் வாங்கி கொடுத்தாரு அப்படின்றது மாதிரி இது எல்லாமே வந்து ஆர்டிஃபிஷியலாவே இருக்கு.
செயற்கைத்தனமா ஒரு ஸ்கிரிப்டடாவே இருக்கு அப்படிங்கிறதா சந்தேகம். எல்லாருடைய கேள்வி என்னன்னா, ஏது உங்களுக்கு இவ்வளவு பணம் வந்துச்சு? ஒரு மீடியா பர்சனா இருக்கிறீங்க, ஒரு பிசினஸ் மேன் கிடையாது, இல்ல ஒரு உச்ச நட்சத்திர நடிகர் கிடையாது. இது எல்லாமே கேட்கக்கூடிய விஷயம், லாஜிக் கூட இதுல இருக்கு. நீங்க உச்சபட்ச நடிகர், ஒரு படத்துக்கு 2 கோடி 3 கோடி வாங்க நடிகர் கிடையாது. இப்பதான் முதல் படம் பண்ணிருக்கீங்க. இந்த படத்துக்குமே படம் ஓடின பிறகு சம்பளம் கொடுங்கன்னு சொல்லி தான் இந்த படத்தை நடிச்சிருக்கீங்க. இப்ப இது வரைக்கும் செஞ்ச உதவிகள்லாம் இந்த மீடியாவில் வரக்கூடிய வருமானத்தை வச்சு தான் பண்றீங்களா? மீடியாங்கிறது நிரந்தரமான வருமானம் கிடையாது. இப்ப நீங்க, நான் ஒரு 1/4 கிரவுண்ட் இடம் வாங்கி வச்சிருந்தேன், இன்னொரு 1/4 கிரவுண்ட் வந்து அமுதவாணன் கொடுத்தாரு, 2 1/4 கிரவுண்டையும் சேர்த்து 1/2 கிரவுண்ட்ல நான் வந்து முதல்ல ஹாஸ்பிட்டல் நீங்க இப்ப கிளினிக் கட்ட போறேன்றாரு. சரி, கிளினிக் கட்டினாலுமே அந்த பில்டிங் கட்டுறது குறைஞ்சபட்சம் 50 லட்ச ரூபா வரும். 50 லட்ச ரூபா மட்டும் எக்யூப்மெண்ட்ஸ்லாம் வாங்கணும். இல்ல சின்ன அளவில் ஃபர்ஸ்ட் எய்ட் எக்யூப்மெண்ட்ஸ்னே வச்சுங்க. ஃபர்ஸ்ட் எய்ட் பண்ணக்கூடிய எக்யூப்மெண்ட்ஸே வாங்கி போட்டாலுமே பில்டிங் 50 லட்ச ரூபா, அதுக்கு ஒரு 5 லட்ச ரூபா 10 லட்ச ரூபா வரும், 60 லட்ச ரூபா வரும். இதை கூட விட்டுருங்க. ஆனா இது ஹாஸ்பிட்டல்ல ரன் பண்றதுக்கு மந்த்லி பணம் வேணும்ல. ஒரு டாக்டரை நீங்க அப்பாயின்மெண்ட் பண்றீங்கன்னா குறைந்தபட்சம் அவர் ஒரு நல்ல ஒரு சேவை மனப்பான்மையோட வரா இருந்தாருன்னா கூட ஒரு 50,000 கேட்பார். ஒரு நர்ஸ் போட்டீங்கன்னா அவங்களுக்கு குறைஞ்சபட்சம் 15,000 ரூபா கொடுக்கணும். அங்க இருக்கக்கூடிய மெடிசன்ஸ் குறைஞ்சபட்சம் ஒரு 20,000 30,000 ஃபர்ஸ்ட் எய்ட் மெடிசன் சொல்றேன். ஒரு பாராசிட்டமலா இருக்கட்டும், ஒரு பேண்டடா இருக்கட்டும், ஏதாவது சின்ன சின்ன விஷயங்கள், அது ஒரு 50,000. எல்லாம் சேர்ந்து கரண்ட் பில்லு, மெயின்டெனன்ஸ், ஒரு ஆஸ்பத்திரியை ரன் பண்றதுக்கு குறைந்தது 1 லட்ச ரூபா வரும். உங்க சினிமா தொழில், இந்த மாதிரியான மீடியா தொழில் நிரந்தரம் கிடையாது. ஒரு மாசம் வேலை இருக்கும், ஒரு மாசம் வேலை இருக்காது. ஈவெண்ட் எல்லாம் அதை எப்படி நடத்துவீங்க? பேங்க் ஸ்டேட்மெண்ட் எவ்வளவு வச்சிருக்கீங்க பணம்? அப்போ உங்களுக்கு பின்னாடி யார் இருக்கா? இதுதான் கேள்வி. சாதாரண விஷயம் கிடையாது. தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் மருத்துவ கட்டமைப்புகள்ல தமிழ்நாடு இன்னைக்கு மிகப்பெரிய ஒரு உயரத்தில் இருக்கு. இந்தியாவினுடைய பிரதமர் மோடி அவர்களுடைய சகோதரரே இங்கே வந்து தான் ட்ரீட்மெண்ட் பார்த்துப்பார். தனியார் மருத்துவமனையில இருக்கட்டும், அரசு மருத்துவமனையில இருக்கட்டும், ஒவ்வொரு வார்டுக்கும் முகலா கிளினிக்னு சொல்லி டெல்லியில இருக்கக்கூடிய மாடல்லாம் பார்த்து பண்ணிட்டாங்க. கிராமங்கள் ஆரம்ப சுகாதார நிலையமா இருக்கட்டும், மருத்துவ கட்டமைப்பில் நிறைவான ஒரு மாநிலமா தமிழ்நாடு. அதை தாண்டி நீங்க ஒரு விஷயம் செய்ய போறீங்க அப்படின்னா கூட ஓகே. ஏதாவது மலைவாழ் கிராமத்துல எங்கேயாவது அங்க கூட ஆரம்ப சுகாதாரம் இருக்கு, இல்லைன்னு தெரிஞ்சாலும் கூட அங்க கூட இருக்காது. எல்லா இடங்களையுமே இன்னைக்கு தமிழ்நாட்டில் குடிநீர் வசதியா இருக்கட்டும், மின்சார வசதியா இருக்கட்டும், மருத்துவ வசதி, 3 அடிப்படை வசதி வந்து தமிழ்நாட்டில் இன்னைக்கு இல்லை, கடந்த 50 வருஷத்துல செஞ்சு முடிச்சிட்டோம். நிறைவாவே இருக்கு. அதை மீறி செய்யணுங்கிறீங்க. ஆம்புலன்ஸுக்குமே இன்னைக்கு எங்க இருந்தாலும் 105 நாளுக்கு ஃபோன் பண்ணா உடனே ஆம்புலன்ஸ் வந்து நிற்குது. எல்லா வசதியும் அதுவும் ரொம்ப ஃபாஸ்டாவே இருக்கு. கவர்மெண்ட் இல்லாமல் தனியார் ஆம்புலன்ஸ் சர்வீசஸ் நிறைய இருக்கு தமிழ்நாட்டில். அந்த மாதிரி ஏதாவது உதவி பண்றீங்க, ரைட், ஓகே. ஆனா அப்ப என்ன சொல்றாரு அப்படின்னா, நிறைய பேர் வந்து கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் ஊசி போட்டு எனக்கு குண்டி வீங்கி போகுதுன்னு சொல்றாங்க. இப்படி இந்த வார்த்தையை பயன்படுத்துறாரு. ஆடியோவில் இருக்கு. சொல்றாரு, அதுக்காகத்தான் நான் வந்து பிரைவேட் ஹாஸ்பிட்டலுக்கு நான் வந்து கிளினிக் ஆரம்பிக்கிறேன் அப்படின்னு. தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மருத்துவ கட்டமைப்புகள், அரசு மருத்துவமனை தப்பா இருக்கா? அப்ப அரசு மருத்துவமனைக்கு போயிட்டு வந்தவங்கலாம் அவன்கிட்ட வந்து கிளினிக் ஆரம்பிக்க சொல்லி கேட்டாங்களா? உங்களுடைய நோக்கம் என்ன? இதெல்லாம் கேள்வி இருக்கு இல்லையா? நிறைய அடுக்கடுக்கான கேள்வி இருக்கு. பணம் எப்படி வருதுன்னு தெரியல. செய்யக்கூடிய உதவிகளை வீடியோ எடுத்து போடுறீங்க. இதுக்கு பின்னாடி ஒரு சில பப்ளிசிட்டிக்காக இவரை சில யூடியூப் சேனல்ஸ் பயன்படுத்துறாங்க. அவங்களுக்கு கண்டென்ட் கொடுக்க, அவங்க வியூஸ்க்காக இவரை கண்டென்ட் கொடுக்கக்கூடியதுக்கு இந்த மாதிரி பண்றாங்க அப்படிங்கிற ஒரு தகவலும் சொல்றாங்க. ஆனா எப்படியா இருந்தாலும் இது ஒரு பெரிய சந்தேகத்துக்குரிய விஷயமா தான் இருக்கு. ஏன்னா ஒரு 4 வருடத்துல ஒரு 2017-18 மீடியாக்குள்ள வர்றாரு. அவர் அமுதவாணன் உதவியாளராக இருக்காரு. அப்புறம் ஒரு நிகழ்ச்சியில கண்டஸ்டண்டா கலந்துக்கிறாரு. திருப்பி பார்த்தா அந்த நிகழ்ச்சியில் இவரே ஷோ கோஸ்ட் பண்றாரு. இவரே வந்து அந்த நிகழ்ச்சி நடத்துறாரு. ஒரு தொலைக்காட்சி நிகழ்ச்சியில் நடத்துறவங்களுக்கு எவ்வளவு பேமெண்ட் கொடுப்பாங்க? ஒரு 4 நாளைக்கு எடுப்பாங்க ஒரு எபிசோடு. ஒரு மாசத்துக்கு தேவையான எபிசோட ஒரு 2 நாள் 3 நாள் எடுத்துருவாங்க. அதுக்கு ஒரு பேக்கேஜ், ஒரு அமௌண்ட் கொடுப்பாங்க. அதோட முடிஞ்சிடும். அந்த தொலைக்காட்சி நமக்கு சம்பந்தமே இல்லை. கடை திறப்பு விழா, அது கடை திறப்பு விழா, அந்த ஈவெண்ட், வெளிநாட்டு நிகழ்ச்சிகள் போனா கூட அது ரெகுலரா 30 நாள் இருக்காது. மாசத்துக்கு ஒரு 10 நாள் இருக்கும். மிச்ச நாள்லாம் சும்மா தான் இருப்பாங்க. அப்படி வந்த வருமானம் பல கோடி வந்திருக்கு அப்படிங்கிறாங்க. இங்க ஒரு செலவு பண்ணது இல்லைன்னா, அவர் சொன்ன வார்த்தையை ரொம்ப தெளிவான விஷயம் என்னன்னா, இது யார்ட்டையும் நான் 1 ரூபா கூட வாங்கல, இது முழுக்க முழுக்க என்னுடைய உழைப்பில் சம்பாதித்த காசு அப்படிங்கிறாரு. அப்ப இத்தனை கோடியை நீங்க வந்து உழைச்சி சம்பாதிச்சிருக்கீங்களா? அப்ப இவ்வளவு கோடி உங்களுக்கு பணம் வருமானமா வருதா? இதுக்கு டாக்ஸ் கட்டிருக்கீங்களா? அப்படிங்கிறதான் கேள்வி. மீடியாவில் இவ்வளவு பணம் வருமாங்கிறது எல்லாருடைய சந்தேகம். அது ஷார்ட் டைம்ல நீங்க ஒரு 10 ஆம்புலன்ஸ் கொடுக்கக்கூடிய அளவுக்கு, பல ஆட்டோக்கள் கொடுக்கக்கூடிய அளவுக்கு, பலருக்கும் பல உதவிகள் செய்யக்கூடிய அளவுக்கு உங்களுக்கு மீடியாவில் பணம் வருதா? அப்படிங்கிறது தான் எல்லாருடைய கேள்வியா இருக்கு. குறிப்பா பாலாவுக்கு ஆதரவா பேசுறவங்க எல்லாருமே பாத்தீங்கன்னா, அவர் ஏதோ பெரிய நடிகர்களுக்கு இல்லாத மனசு கூட வந்து பாத்தீங்கன்னா இவருக்கு இருக்குது, இவர் சம்பாதிக்கிற காசை வந்து ஈஸியா ஏழைகளுக்கு கொடுத்துட்டு போறாரு அப்படின்னு அவருக்கு ஆதரவாக ஏகப்பட்ட பேர் பேசிட்டு இருக்காங்க. அவருக்கு ஆதரவாக பேசிட்டு இருக்காங்க. அவங்க கண்ணை மூடிக்கிட்டு ஆதரவா இருக்கிறாங்க. அவங்களும் பிராக்டிக்கலா யோசிக்கணும். அதே துறை மீடியாவில் இருக்கவங்களே பேசுறாங்க. அந்த மீடியாக்குள்ள என்ன நடக்குதுன்னு தான் அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். பாலாவில் செலவு பண்றாருன்னா நம்மளும் அதே மீடியாவில் தான் இருக்கிறோம். அது அந்த அளவுக்கு அவருக்கு வருமானம் இருக்குல்ல.
அவரை விட சீனியர் பேசுறாங்க சில பேர். அப்ப அவரை விட உங்களுக்கு அதிகமான வருமானம் இருக்கா, சொத்து இருக்கா, பணம் இருக்கா? அவர் செலவு பண்ணியிருக்காரு பெரிய அமௌண்ட், அந்த அமௌண்ட்ல பாதியாக உங்கள்கிட்ட இருக்கும், உங்கள்கிட்ட இல்லையே. அந்த அளவுக்கு நீங்க சம்பாதிச்சிருக்கீங்களா? அப்படிங்க ஒரு விஷயத்த ஒரு உதவி பண்றாரு, சிம்பத்தியை கிரியேட் பண்ணி வச்சிருக்காப்புல. பாலா வந்து எல்லா பக்கத்துலயும் சிம்பத்தியை இன்னொருத்தர் அவர் கூட ஒர்க் பண்றாரு. சிம்பத்தி கிரியேட் பண்றதுக்கான நோக்கம் வந்து என்னவா இருக்குன்னு நினைக்கிறீங்க? அதுதான் தெரியல, எல்லாருக்குமே ஆச்சரியமா இருக்கு. என்ன நோக்கத்துக்காக பண்றாருன்னு தெரியல. பாத்தீங்கன்னா அவர் சொல்றாரு 5 மணி நேரம் வந்து ஒரு நாள் தூங்குவான், நைட்ல உட்காந்து ஸ்கிரிப்ட் எழுதுவான். நைட்ல உட்காந்து என்ன பார்த்து எழுதுற பரீட்சை பேப்பர்? அது ஸ்கிரிப்டுங்கிறது அது வந்து யோசிச்சு கடற்கடன் நம்ம கண்ணை மூடிட்டு பக்கம் பக்கம் எழுதுற ஒரு விஷயம் கிடையாது. ஒரு சீன் நம்ம கிரியேட் பண்ணுவோம், ஒரு சீன் எழுதுவோம், அப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு இன்னொரு சீன் எழுதுவோம். பார்த்து அவன் வந்து விடிய உட்காந்து எழுதுவான். விடிய உட்காந்து பரீட்சைக்கு எழுதுறாரு, அது பரீட்சை பேப்பர். அது ஒரு ஸ்கிரிப்ட் எழுதுறா இருந்தாருன்னா அது கதையை உள்வாங்கி அதுக்கப்புறம் யோசிச்சு ஒரு சீன் எழுதுவாங்க, கொஞ்ச நேரம் கழிச்சு இன்னொரு சீன் எழுதுவாங்க, அதுக்கு டயலாக் எழுதுவாங்க. பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு 5 மணி நேரம் தான் தூங்குறான், விடிய ஸ்கிரிப்ட் எழுதுறான், காலையில் ஓடுறான், அங்கே ஓடுறான், இங்கே ஓடுறான், சம்பாதிக்கிறான், அதை வந்து எல்லாத்துக்கும் கொண்டு கொடுத்துட்றான். இவனை போய் நீங்கள் தப்பாக பேசுகிறீங்களே அப்படின்னு வெளியிருந்து பார்க்குறதுக்கு அது ஒரு நியாயமான விஷயமா தான் இருக்கும். ஆனால் அதுக்குள்ள இவ்வளோ விஷயங்கள் இருக்கு அப்படிங்கிறது தான் அவங்களே ஒன்றும் புரிஞ்சுக்கிறாமல் இருக்கிறாங்கிறது ஆச்சரியமா இருக்கு. குறிப்பாக பாலாவை பற்றி அந்த யூடியூப் சேனல் வீடியோவில் பார்த்தீங்கன்னா சர்வதேச கைக்கூலி பெரிய அளவு லிங்க் இருக்கு அப்படிலாம் பேசுகிறாங்க இல்லையா? அதை பற்றி உங்களோட கருத்து என்ன? இல்லை, அது எந்த அளவுக்கு உண்மையா பொய்யாங்கிறது நமக்கு தெரியல. ஆனால் இவர் ஏதோ ஒரு இன்டென்ஷனில் பண்ணுறாருங்கிறது மட்டும் தெரியுது. இவருக்கு எப்படி வருமானம் வந்தது, இது என்ன நோக்கத்துக்காக பண்ணுறாருங்கிறது ஒரு பெரிய, எனக்கு மட்டும் கிடையாது, நமக்கு மட்டும் கிடையாது, காமனாக இருக்கக்கூடிய ஆட்கள் எல்லாருமே இன்னைக்கு சமூக வலைத்தளங்களில் பார்த்தீங்கன்னா இண்டிவிஜுவலாக அவங்களே பதிவுகள் போடுறாங்க, வீடியோ போடுறாங்க. அவங்களுக்குமே அந்த சந்தேகம் வலுவாக தான் இருக்குது. அதை இவர் தெளிவு பண்ண வேண்டிய இடத்துல இல்லாமல் குறை தான் சொல்கிறார். நேற்று பார்த்தீங்கன்னா இந்த மாதிரியான கேள்வி கேட்ட அத்தனை பேரையும் ஐடிவிங்க உள்ளே இறக்கி இப்போ எல்லார்ட்டையும் போய் அசிங்கமாக பாலா அவரோட ஐடிவிங்க தான் எல்லாருக்கும் நமக்கே தெரியுது. பார்த்தா இதுக்குள்ளேயே இருக்கிற நமக்கு தெரியாது என்ன பண்ண போகிறாங்கன்னு. அவருடைய ஐடிவிங்க உள்ளே இறக்கி கீழே யாரா கேள்வி கேட்டாங்களோ, யாரா இந்த மாதிரியான விஷயங்களை பேசினாங்களோ அவங்கள பூரா வந்து கீழே கமெண்ட்டில் போய் அசிங்கமாக கமெண்ட் போட வச்சு எல்லாத்தையும் இவரே வந்து ஒரு நரேஷன் அப்படியே ஒரு நல்ல நமக்கு ஒரு சப்போர்ட்டாக இருக்க மாதிரி நரேஷன் செட் பண்ணுறதுக்கு ஒரு 2 நாள் முழுக்க அந்த வேலையை பண்ணிட்டு இருக்கிறாங்க. அவர் இது எத்தனை நாளைக்கு போகும்னு தெரியல. இன்னைக்கு காமனாக எல்லார் கையிலையும் ஃபோன் இருக்குது, எல்லாருக்கும் அந்த சந்தேகம் இருக்குது, எல்லாரும் பதிவு போடுறாங்க, எல்லாரும் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. எத்தனை பேரை நீங்கள் போய் மடக்க முடியும்? எத்தனை பேரை நீங்கள் வந்து பிளாக் பண்ணுவீங்க? எத்தனை பேர் கமெண்ட்டில் போய் அசிங்கமாக திட்டுவீங்க? நீங்கள் எல்லாருமே கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. சிங்கப்பூர்ல ஒருத்தன் பேசுகிறான், மலேசியா ஒருத்தன் பேசுகிறான், எனக்கு சந்தேகமாக இருக்குது, எப்படி பண்ண வந்துச்சு, வேறு எது நோக்கமா அப்படின்னு கேட்குறாங்க. நீங்கள் உதவி பண்ணுறீங்க, இதை வந்து என் முகத்தை மறைச்சு கொடுக்கக்கூடாது. நிறைய பேர் நிறைய சந்தேகங்களை கேட்க ஆரம்பிச்சாங்க. இப்போ எல்லாத்தையுமே வந்து ஐடிவிங்க வச்சு கீழே போய் கமெண்ட்ல அசிங்க எத்தனை நாளைக்கு போடுவீங்க? 1 நாள் 2 நாள்? அதுக்கு பேர் தொடர் கதையாக தான். இதுக்கு முற்றுப்புள்ளி என்னன்னா அவர் ஒரு தெளிவான ஒரு விளக்கத்தை கொடுத்தாருன்னா முடிஞ்சிடும். அவர் அந்த வீடியோவுக்கு அவர் கொடுத்த பதில் வீடியோ பார்த்துருப்பீங்க நீங்களும். ஆமா, அது போதியதான் இல்லையா? அது பெருசா ஒண்ணும் இல்லையே. என்னைய வந்து இது பண்றாங்க, என்ன படம் நடிச்சது தப்பா அப்படின்லாம் ஒரு கேள்வி கேட்கிறார் இல்லையா? இல்ல, படம் நடிச்சது தப்பானா யாரும் சொல்லலையே. படம் நல்லா தானே ஓடி இருக்கு, லாபகரமான படம் தானே. அதுல அந்த படத்தை பத்தி யாரும் விமர்சனம் பண்ணலையே. அவர் தனிப்பட்ட முறையில் அவர் செய்யறது தான். அந்த ஹாஸ்பிட்டல்ங்கிற விஷயத்துக்கு பிறகுதான் எல்லாரும் யோசிக்க ஆரம்பிச்சாங்க. நேற்று கூட ஒருத்தர் அமெரிக்காவில் வேலை செய்யக்கூடிய ஒரு நபர் ஒருத்தர் வீடியோ போட்டிருந்தாரு. நான் மாசம் 5 லட்ச ரூபா சம்பாதிக்கிறேன், நான் குடும்பத்துக்கு கொடுக்குறேன், எனக்கு பண்றேன், நானும் ஓரளவுக்கு உதவி பண்றேன், ஆனா இந்த அளவுக்கு என்னால் பண்ண முடியாது. படிச்சிருக்கேன், ஒரு பெரிய பதவியில் இருக்கேன், மாசம் 5 லட்ச ரூபா சம்பாதிக்கிறேன், நான் என்னுடைய செலவுகளுக்கு போக, குடும்ப செலவுகளுக்கு போக நான் ஒரு மாசம் ஒரு அமௌண்ட் செலவழிக்கிறேன், என்னால் முடிந்த அளவுக்கு செலவழிக்கிறேன். பட் அந்த அளவுக்கு இவர் சொல்ற அளவுக்கு எப்படி சம்பாதிக்க முடியும் அப்படின்னு ஒரு கேள்வி வைக்கிறது. ஒரு சினிமாவில் ஒரு பெரிய செலிபிரிட்டியா இருக்கிறாரு, ஒரு நடிகராக இருக்கிறாரு, ஒரு பெரிய டைரக்டராக இருக்காரு, கோடிகளில் சம்பளம் வாங்குற நபராக இருந்தாரு அப்படின்னா கூட அதில் வர்றதுல ஒரு பகுதியை எடுத்து போறாரு, செலவு பண்றாருன்னு சொல்லிட்டு போகலாம். இவர் எவ்வளோ சம்பளம் வாங்குறாரு, இவர் என்ன பண்றாரு, இவருக்கு எப்படி இவ்வளோ பணம் வந்துச்சு, அந்த பணத்தை எதுக்கு எவ்வளோ செலவு பண்றாரு, அதை எதுக்கு வீடியோ எடுக்கிறாரு, அழுகிறவங்க ஏன் க்ளோஸ்அப் வைக்கிறாரு, இது எல்லாமே கேள்வியா இருக்கு. கேட்ட பதில் கேட்குறவங்களையும் கீழே வந்து ஐடிவிங்க வச்சு அசிங்கமாக பேசுறது, பதில் வீடியோ போடுறேன்னு சொல்லிட்டு அதில் தெளிவான விளக்கம் கொடுக்காம சமாளிக்கிறது அப்படிங்கிறது, அவங்கள விட்டே உதவி கொடுத்தவங்கள விட்டே பேச விடுறது, இது எல்லாமே மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜி மாதிரியே இருக்கு. நான் வந்து 10 ரூபா சீட்டு போட்டேன், எனக்கு பார்த்தீங்கன்னா 1000 ரூபா கிடைச்சிருக்கு அப்படின்ற மாதிரிலாம் மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜி பண்ணுவாங்க. அதே மாதிரியே பண்ற மாதிரி இருக்கு. அதுக்கு என்ன பின்னாடி இருக்குங்கிறத வரக்கூடிய காலங்களும் தெரியும். பாலா குறித்தான சர்ச்சை தொடர்பாக பல்வேறு விஷயங்களோட பகிர்ந்து கொண்டீங்க. மிக்க நன்றி. Yeah.